ஹலோ. பாலமுருகண்ணா வணக்கம். எங்க ரூபி நகர்ல ஏதோ பார்த்து சொல்றேன்னு சொன்னீங்க. நான் ரூபியன் கார்டன் வந்து ஒரு சின்ன வீடு தான் நம்மனா. சின்ன வீடா? 65 லட்சத்துக்கு அது முடிஞ்சுதாம்மா, கரையாயிடுச்சு. சரி, ஓகே. அது அது பாட்டி வேற ஏதாவது சொல்லி இருக்கிறேன். சரி, அதோட சொல்லுவாங்க. ஒண்ணே கால்ல வேணும். அந்த சரௌண்டிங்ல கிடைச்சா ஓகே. ஏன்னா அவங்க ம் அந்த வாடகை வாங்குறதுக்கு நாங்க போயிட்டு வரணும். அது எத்தனை தூரத்துல இருந்தா போதும், பரவாயில்ல ம் அப்படின்னாங்க. அப்ப அந்த சரௌண்டிங் ம். அந்த இந்த சரௌண்டிங்ல சரௌண்டிங்ல வேணுங்கிறாங்க. என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்ல, வில்லர்சம்பட்டி அந்த வில்லாசம்பட்டி. அந்த சரௌண்டிங்கா? திண்டலுக்குள்ளதான், அதுல வந்து வரலாம், எல்லாமே சரௌண்டிங் தான். அதான் அதான் என்ன பேருன்னா மூலம். ச்சே, 324. வேற ஏதாவது ரெண்டுக்கு மேல ஏதாவது பட்ஜெட் கேட்டாங்கன்னா சொல்லுங்க. சூரம்பட்டி. சொல்லுங்க. சூரம்பட்டிங்கிறேன். பாரதி பாரதி தியேட்டர் வந்து தெரியுங்களா, சத்திரத்துல இருந்து போறோம்ல. பாரதி தியேட்டர். ஆமா, முனிசிபல் லெஃப்ட் காலனி. அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து உள்ள ஆ போகுது. ஆ, ஆ. அதுல ஆமா. உள்ள போனீங்கன்னா அப்படியே முனிசிபல் காலனி வந்துடும். தண்ணி டேங்க் இருக்கும், பெரிய டேங்க். அந்த டேங்க் ஏத்த மாதிரி ஒரு 2 பக்கம் ரோடு, பெரிய சைட்டா இருக்குது. 7200 சதுரடி. 7200 200. ஆமா, அது வாடகை கை அ- தற்போது 40,000 தான் வருது. இடமாங்கிறீங்க, வாடகைங்கிறீங்க? இடம்னு தானே சொல்லுவான். இட புரோக்கர் இடம் தான் சொல்லணும். வீடுன்னா வீடு ஃபுல்லாவும் பேசக்கூடாது. ஓ, அப்படியா? நம்ம பேச்சுவார்த்தையில இந்த மாதிரி பேசிட்டு இருப்போம். ம், அதுக்கப்புறம் தான் காலி இடம், ம். இல்ல வீடு, இல்ல இல்ல, பங்களா, அபார்ட்மெண்ட், இருக்கணும். குடோனு மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கணும். சரி, ஆமா. ஓகே. ம். முன்னாடி கொஞ்சம் வந்து சின்ன ஓட்டு வீடுகள், ஏ, பழைய தார்ஸ். அந்தாண்ட ஒரு ரோட்டு போறோம், பங்களா. அதனால இப்ப தார்ஸ் வீடு உணவு எவ்வளவு குடியிருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு இடம்னா எத்தனை அடிங்க? மொத்தம் வந்து 7200 சதுரடி. என்ன ரேட்டுண்ணா? ரேட்டு வந்து இப்போ தற்போது 8000 ரூபாய் சொல்றாங்க சதுரடியா? ஓகே, சதுரடி. ஓகே, ஓகே, சொல்றாங்க. தண்ணி டேங்க்னு சொல்லுங்க, பாரதி தேட்டர் தண்ணி டேங்க் கிட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. ம், சரி, ஓகேண்ணா. முனிசிபல் காலனி தான் வரும் அது. ம், இந்தாண்ட போனா இப்படி, அந்த போனா சக்தி விநாயகர் கோயில் இருக்குல்லங்க. ம். சக்தி விநாயகர் கோயில்கிட்ட ஆமாண்ணா, ஆமா, போனதையுமே ஆமாண்ணா. அந்த ரோடு போகுது, பாரதி தேட்டர் ரோடுன்னு. அதேதான், அவ்வளவுதான். சரி, ரைட்ண்ணா. ம். நான் இங்கிருந்து இது வேணா கேட்டுட்டு இது சொல்றேன். இது என்ன விஎஸ்பி தேட்டர் ரோடு? அந்த ரோட்ல இருந்து உள்ள போனா பிள்ளையார் கோயில்ல இருந்து இது நசீனூர் ரோடு இல்லையா? இங்க இல்ல. இதுல அது இல்ல. இது வந்து இங்க மேட்டு ரோட்ல. இல்ல, அந்த பிள்ளையார் கோயில் ரோட்ல இருந்து இப்படி உள்ள உள்ள போனா நேரா பாரதி தேட்டர் ரோடு தானங்க? அது வந்து இதுங்க அடையார் ஆனந்த பவனுக்கு எய்த்த மாதிரி போகணும். ஆமா, மேட்டூர் ரோடு. அதான் அதான் சக்தி விநாயகர் கோயில். அதுதான் சொல்றேன். அதுதான், அது சக்தி இல்ல, இல்ல, விநாயகர் கோயில். அது இல்ல, நீங்க சொல்றது அது ஒரே ரவுண்டானா கிட்ட போறது இந்த ரோடு. அண்ணா ஒரு நிமிஷம். நான் ம். சொல்றது அந்த விஎஸ்பி தேட்டர் இருக்குல்லங்க, அது நசீனூர் ரோடு ஆனா அங்க தானங்க? இல்ல, நசீனூர் அங்க வேண்டாம். ம். இங்க முன்னாடி ஆமா, இது வந்துறீங்கல்ல. ஆமா, இருங்கண்ணா. அபிராமி காம்ப்ளெக்ஸா? அந்த அது லைன்ல ஒரு விநாயகர் கோயில் இருக்குல்ல. ஆமா, அதுல வந்து சக்தி விநாயகர் கோயில் ரோடு போனீங்கன்னா ரைட்டு. கடைசியில போனீங்கன்னா ரைட்டு. அப்படியா? ஆமா. ஓகே. ஏதோ ஒரு இடத்துல ரைட்ல கட் ஆச்சுன்னா நேரா பாரதி தியேட்டர் ரோடு வரும். அதேதான், அதுதான் நான் சொல்றதா இது. இந்த சக்தி அபிராம் தேட்டரை தாண்டனதே அபிராமி இந்த தியேட்டர் இல்ல. ரைட்டு சிக்னல் நிக்குதுல்ல. அந்த அந்த காம்ப்ளெக்ஸ் பரிமளம் காம்ப்ளெக்ஸ் பரிமளம் காம்ப்ளெக்ஸ் எதிர் ரோடு அதே. ஆப்போசிட் ரோடு. ஓகே, ஓகே, அதுல போனதே பாரதி தேட்டர் ரோடு, அவ்வளவுதான். ரைட். பாரதி ம். தியேட்டர் ரோடுல ஆமா. அந்த வாட்டர் டேங்க் கிட்ட. வாட்டர் டேங்க் கிட்ட. அந்த வாட்டர் டேங்க் கிட்ட இந்த இடமா, அதே அந்த வாட்டர் டேங்க் ரைட்டு பாரதி தேட்டர் திரும்புறீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா நேரா போனீங்கன்னா ஒரு லெஃப்ட், ஒரு 1 2 3 4வது கட்டு வரும். ம். அந்த 4வது கட்டுல ஒரு 2 பங்களா இருக்குது. 4.5 கோடி. 2 தனித்தனியா வேணாலும் வாங்கலாம். 1800 சதுரடி, 1800 சதுரடி. ஒரு பங்களா வந்து வீட்டுக்குள்ள இருந்து அப்படியே மேல படி ஏற மாதிரி கட்டியிருப்பாங்க, ம். பங்களா டைப். இன்னொன்னு வாடகை பர்ச்சேஸ்ல கட்டியிருக்காங்க. ம். சரி, ஓகே. நான் வச்சுக்க, யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க, வந்து காட்டுறேன், பார்த்துக்கலாம். அதான் அந்த பங்களா சொன்ன இடம், அந்த இடம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அந்த இடத்த சொல்லுங்க. பாரதி தேட்டருக்கு திரும்புறீங்களா சந்து, ரைட்ல கட் ஆகுறோம். கட் பண்ண வேண்டாம். இன்னும் கட் கொஞ்சம் கட் நேரம் மேல பண்ணாம போகணும். அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் நேரா போய்க்கணும். ஸ்ட்ரைட்டா போகணும். ஓகே. ஆமா, அது எந்த ஒரு ஏரியா? 6 வீதி. அது இதான் முனிசிபல் காலனி தான். முனிசிபல் காலனியா? முனிசிபல் காலனி. அதுக்கு அடுத்த ரோட்ல 2 ரோடு தள்ளி போனீங்கன்னா நேரா சம்பத் நகருக்கு போகும். ம், 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 ம். சரி, ரைட். அப்படி வந்துடும். ஓகே. ம். பாட்டி இருந்தா சொல்லுங்க, கொண்டாந்து காட்டுறேன், பார்த்துக்கலாம். கேட்டுறேன் நான் முதல்ல. கேட்டுருங்க. நீங்க ஒரு வாட்டி எனக்கு பில்டிங் காட்டுங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பில்டிங் நீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன். போட்டோ வேணா சொல்லுங்க, அனுப்பிச்சு விட்றேன். சாயந்தரம் போய் போட்டோ அனுப்பிச்சு விட்றேன். சரி, போட்டோ அனுப்பிவிடுங்க. ஒன்ஸ் பில்டிங் டீட்டெயில்ஸ் வேணும்.
அதெல்லாம் நான் இருக்குது தரேன். பில்டிங் டீட்டெயில்ஸ் ஓகே. இந்த அன்னைக்கு ஆ. இந்த வாட்டர் ரூட்டு அதில் என்ன ம். பில்டிங் மொத்தம் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ம். இது மூவ் பண்ணி பார்க்குறேன். ம். அப்பா ஓகே. பார்ட்டி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பள்ளிப்பாளையத்துக்காரனுங்க புரோக்கர்ஸு ம். அலையிறாங்க. சரி. பார்ட்டி பிடிச்சிக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி, ரைட். முந்தா சரி, நான் முந்தா டீட்டெயில் மட்டும் அனுப்பிச்சு விடுறேன் ஒரு போய். 4 நாளைக்கு முன்னாடி தானே உங்ககிட்ட சொன்னேங்க. அந்த ஆமா. 1.5 கோடி ரூபா சொன்னாங்க. அந்த என்ன ஊர்னதா பெருந்துறை போகிற ரோட்ல ஆ. ஏதோ ஏதோ சொன்னீங்க. ஏதோ ஸ்டாப்பிங் பேர் சொன்னேனே. ஓகே, அதுல ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கு. அது ரூபி நகருக்கு முன்னாண்ட ரோஜா நகர். ரூபின் கார்டனுக்கு முன்னாடி ரோஜா நகர். ரோஜா நகர் அங்கதான். ஒரு 4 நாளைக்கு உங்ககிட்ட சொல்லி ஒரு வாரம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடு பாக்குறதுக்கே பார்ட்டி வர்றாங்க. சரி. ஆனா இந்த புரோக்கர் அவன் வேற பக்கம் டீல் கட்டினால இவங்க இந்த இதை ட்ராப் பண்ணிட்டு நான் அந்த பக்கம் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் வேலை இருக்குன்னா நான் அதை முடிச்சுட்டு இவங்க இப்போ இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி உடனே மாறிக்கிட்டாரு. சரி. இல்லாம இருந்தா இந்த டீல் முடிஞ்சிருக்குண்ணா. ஓ, அப்படியா. சரி. புரோக்கர்ஸ் இல்லைங்க, இன்னைக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்குங்க. இல்ல எல்லாமே நடக்குதாங்கிறது தெரியாது. எல்லாமே ரெடியில இருக்குது. கடைசியா உள்ள பட்டா இல்லைன்னா கரையும் இல்லைன்னு திரும்பி வந்துருச்சு. ரெண்டாவது இப்ப இந்த நான் 2 கோடி ரூபாய் பில்டிங் சொல்றேன்னா உங்க 1 கோடி ரூபாய் அக்கௌண்ட் மணில வரணும், ஒயிட் மணி. ஆமா, எல்லாமே அப்படித்தான். எல்லாமே அந்த மாதிரிதான். அப்ப வரவங்க பணத்தை வச்சிருக்கிறோம், இவ்வளவு கைடன் வேல்யூவே அப்படின்ட்டு திரும்பி போயிடுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். கைட்லைன் வேல்யூக்கு பணம் ஒயிட் மணி இருக்கணும். ஒருத்தர் பணம் வச்சிருக்கிறாரு, வந்துட்டு பாத்துட்டு திரும்பி போயிட்டே இருக்கு. தெரியும் ஈரோடு பூரா இந்த மதிப்பு தான். அதாவது ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி கம்மி, பள்ளிப்பாளையம் நாமக்கல் கம்மி, திருநெல்வேலி கம்மி. அதாவது அந்த கைடன் வேல்யூ கம்மி. இப்ப ஈரோடு இதெல்லாம் டபுள்ல இருக்கு, கோயம்புத்தூர் ட்ரிபிள்ல இருக்கு. இப்ப இங்க 200 ரூபாய் அப்படின்னா கோயம்புத்தூர்ல கரை பண்ணீங்கன்னா 300 ரூபாய் கணக்கு. அப்படி. அது அது கவர்மெண்ட் ப்ராப்ளம். அதை வரவங்க எல்லாம் இன்னும் சும்மா பார்த்துட்டு இப்படி போறாங்க, அவ்வளவுதான். அதனாலதான் இப்ப வர பார்ட்டிகளை தெளிவா கேட்டுக்கிறோம். அண்ணா இவ்வளவு இருக்கா, உங்க கைவசம் இப்படி அக்கௌண்ட் மணி இருக்கா, ஆடிட்டிங் பண்ணிருக்கீங்களா, பிசினஸா, நீங்க இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க புரோக்கர்னா, இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னா நீங்க போய் 2 கோடி ரூபாய் போட்டு நீங்க அக்கௌண்ட் மணியில 1 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல இல்லாம வாங்க முடியாதுங்க. எந்த புரோக்கரா இருந்தாலும் வாங்க முடியாதுங்க. அதெல்லாம் இல்ல, நாங்க வாங்கி காட்டுறோம். ஏங்க அது அன்னைக்குங்க, இன்னைக்கு முடியாதுங்க. சரி, எத்தனை பேருக்கு கரையும் பண்ணி? அது என் பேர்ல தான் கரையும் பண்ணும். அப்ப முடியாதுங்கன்ட்டேன். திரும்பி ஒரு வாரம் கமிச்சு வந்துட்டு, ஆமாங்க அப்படிதான் சொன்னாங்க, நான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பாத்துக்கிறேங்க, நீங்க ஏதாவது நீ தப்பா நினைச்சு கூடாது அப்படின்ட்டு கூப்பிட்டு பேசிட்டு போறாரு. 25 லட்சம் ரூபாய்க்குள்ள நிறைய பண்ணலாம் கரையும். உங்க பேர்ல 1 கோடிக்கு வாங்குறீங்கன்னா 25 லட்சம் ஒயிட் மணிக்குள்ள பண்ணிக்கலாம். அது கணக்கு காட்ட வேண்டியதில்லை. ஆமா, அப்படி பண்ணலாம். ஆனா நீங்க வாங்குற பில்டிங் இப்போ 87 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து தான் டிரான்ஸ்பர் பண்ணணும். நீங்க 87 லட்சத்தை கொண்டு நீங்க அக்கௌண்ட்ல கட்ட போனீங்கன்னாவே லாக் ஆயிக்கும் அக்கௌண்ட். 87 லட்சத்தை நீங்க கொண்டு உங்க அக்கௌண்ட்ல கட்டினீங்கன்னாவே அக்கௌண்ட் லாக் ஆயிடுறது, நகர்த்த முடியாது, பணம் எடுக்க முடியாது. சும்மாவெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறமேட்டு தங்குடுதாமா அதுக்கு கணத்தை காமிச்சிட்டு பணத்தை எடுத்து கொண்டுருவோம். அதுக்கு முன்னாடி விளக்கம் சொல்லுவோம். ஒரு நகையை வாங்கிக்கோ, ஒரு நகை கடையில இருந்து நகையை வாங்கி ஒரு 20 லட்சம் நகையை லோன் வச்ச மாதிரி நகையில இருந்து வா, எல்லாமே சொல்லணும். கேட்டாதான் சொல்ல முடியும், கேட்கலீங்கன்னா பணம் மாட்டிக்குவாங்க. அதுக்காக சொல்ல வேண்டாம். விளக்கம் இப்படி இருக்குங்க கவர்மெண்ட் பொசிஷன். 10 லட்சம் 25 லட்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு மேல போகுது அப்படின்னா நான் பணம் கையில எடுக்க முடியாது. ஒண்ணும் வேண்டாம், ஒரு 18 லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல மாத்தி விட்டாங்க கிரைம் பண்ணுனது. சரிங்க. ஐஓபி பேங்க்ல நிறுத்திட்டான். லாக் ஏடிஎம்ல எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டான். லாக் பண்ணிடுறான். சரிங்க. ஆமா, போய் இவர் ஐயோ எடுக்க முடியலன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கன்னு சொல்லிட்டு பத்திர ஜெராக்ஸ் கொண்டு வாங்கன்னு எடுத்துட்டு வாங்க, காலைல போலான்னு சரின்ட்டாரு. பேங்க் போறேன், எப்படி இந்த இது அக்கௌண்ட் இவ்வளவு அமௌண்ட்டுக்கு இது பண்ணுங்க அப்படின்னா, அசட்டை என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க அப்படின்னா, பத்திர ஜெராக்ஸ் கொண்டாங்கண்ணே. அது வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் பண்ணேன்னு போய் திரும்பி வீட்டுல எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த டேட்ல இந்த மாதிரி கரையும் ஆயிருக்குங்க அப்படின்னு சொல்லி காமிச்சதுக்கு பார்த்துட்டு, சரி ஒரு ஜெராக்ஸ் காப்பி எங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு போங்க, ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க, அதை கையெழுத்து போட்டு இது பண்ணா 3வது நாள் மீண்டும் அக்கௌண்ட் கிளியர் ஆயிடுச்சு, பணத்தை எடுத்தேன். அதாவது இதெல்லாம் நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இன்னைக்கு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆமாண்ணா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க டவுனுங்க, எங்க சூரமடி என்ஜிஓ காலனி இருக்குல்ல, அண்ணா சொல்லுங்க.
நிட் இந்தியான்னு சொல்லி பெருந்த ரோட்ல இருந்து உள்ள போதுறீங்களா? சொல்லுங்க. நான் உள்ள அங்க மளிகை ஆமா, வச்சிருந்தேன். அங்க 85 அந்த லட்சத்துக்கு பேசி போன அம்மாசையில் நின்னு போச்சுங்க. அந்த மூலையில சத்தி மசாலாக்காரன் தங்கச்சி வீடு இருக்குனாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த ஆ, லைன்ல உள்ள சென்டர்ல அது 85 லட்சத்துக்கு அது பேசியாச்சு. அதுக்கு ஆப்போசிட்ல தான் நான் மளிகை கடை வச்சிருந்தேன் நான். ஆஹா. அந்த ஏரியா எல்லாம் டவுனுங்க முதல்ல இருந்தே. சரிங்கண்ணா. பட்டா இல்லை நிலுவையில் வந்ததுன்னு பத்திர ஆபீஸுக்கு இப்ப அவன் போக முடியாது. பட்டா திரும்பி வாங்கியே ஆகணும். பட்டா வாங்குறதுக்கு எப்படியும் 1 வருஷம் ஆகும். சரி. அது வாங்கிக்கலாம், பட்டா வாங்கிக்கலாம், ஆனா கிரைம் பண்ண முடியாது. ம் 20 லட்ச ரூபா அட்வான்ஸ் போட்டிருந்தா சிரமம் அப்படி. சரிங்கண்ணா. ம் சரி, நீங்க இதை பாருங்க. நான் சாயந்தரமா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் முனிசிபல் காலனி பூரா அனுப்பிச்சு விடுறேன். அது எப்படியும் பார்த்துடலாண்ணா. ம் ஓகேங்க. ரைட்ண்ணா. ஓகே.